ஹாய், வெல்கம் டு சிவா கன்னிதாய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்ப்போம். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருக்கிறது கோழிப்பேன். இப்போ வந்து அவியத்தில் வச்சுட்டு அந்த கோழி வெளியே வரும் இல்லையா, அப்போ இருக்கும். பொதுவாகவே இருக்கும் கோழிங்க நிறையா வளர்க்குறோனாலே வந்து கோழிப்பேன் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம பண்ணையில் வந்து இல்லை, கோழிப்பேன் இல்லை. ஆனால் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் கோழிப்பேன் நிறையா இருக்குது, அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு இல்லை, ஆனால் முன்னாலலாம் இருக்கும். நிறைய சேவலுக்கெலாம் கழுத்துலலாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது என்ன பண்ணும், கோழி அது ஏதோ பூச்சி நினச்சி கொத்தி என்ன பண்ணும், முடியெல்லாம் எடுத்து கொத்தி கொத்தியே வந்து அந்த கோழிங்களை எனக்கு சாகடிச்சதெல்லாம் இருக்குது, செத்து போயிடும். பேன் இருக்கிற சேவலோ கோழியோ வந்து மற்ற கோழிங்க வந்து கொத்தி இழுக்கிறது, பூச்சி நினச்சி அந்த மாதிரி செத்துலாம் போயிருக்குது. அதை அப்படியே விட்டோம்னா வந்து நம்ம கோழி பண்ண உள்ள இற போட வருவோம், தீவனம்லாம் வைக்க வருவோம் இல்லையா, அப்போ நம்ம கை முகம் எல்லாம் அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும் பேன். முக்கியமாக வந்து அவியத்தில் வைக்கும்போது கோழி ஒரு மாதிரி குட்டியாக ஒரு மாதிரி இப்போ பூச்சி மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாம் தான் இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இயற்கை முறையில் மெடிக்கல் ஷாப்பில் மருந்தும் இருக்குது, ஆனால் நான் சொல்கிறது சிம்பிளாக கொஞ்சமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து டக்குன்னு கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெயில் காலத்துக்கு தனியாக பண்ணணும், இயற்கை முறையில் மழை காலத்தில் தனியாக பண்ணணும். இப்போ வந்து வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன். வெயில் காலம்னா வந்து சாப்பாடு தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி பிணைஞ்ச தண்ணி, அந்த தண்ணியில் வெயில் காலத்தில் வந்து கொஞ்ச நேரம் முக்கிட்டு அது கொஞ்ச நேரத்தில் ஈரமாகும் இல்லையா, ஈரமாகும் கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும், தலை மட்டும் முங்காமல் கழுத்து வரைக்கும் மட்டும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிலில் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது செத்து கோழி வந்து உதறும் இல்லையா முடியெல்லாம், அப்போ வந்து வெளியில் கொட்டிடும். அது ஒன்று. அப்புறமா வந்து வேப்ப இலையை போடலாம், இல்லை அரைச்சி வந்து தெளித்து விடலாம். அதெல்லாம் வந்து கோழிப்பேன் ஆகும். இன்னொன்று ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் தான் வந்து ஃபுல்லாக நான் சக்ஸஸ் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழியில் வந்து இல்லை பார்த்தீங்களா, முடியே கம்மியாக தான் இருக்குது அவங்களுக்கு, ஆனாலுமே வந்து காட்ட மண்டைக்கிறாங்க. அதை பார்த்தீங்களா, சரியாகவும் தெரியலல்ல. எந்த ஒரு பேனுமே இல்லை இப்போதைக்கு. வந்து நம்ம கோழியில் வந்து நம்ம பண்ணையில் இப்போதைக்கு பேன் இல்லை. கேட்ட நண்பருக்காக சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எருக்க இலை. இந்த எருக்க இலையை அப்படியே கொண்டு அவியம் வச்ச இடத்துல அப்படியே கொண்டு போட்டுறணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துலையோ இல்லை எதிரையோ அவியம் வச்சு எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல போடலாம். கோழி பண்ணை உள்ள போடலாம். பேன் வந்து இந்த இடத்துல வந்து ஏறிடும். இதோட ஸ்மெல்லுக்கு இங்கெல்லாம் வந்துடும், கோழி பேன் வந்து இங்கே இதுவாயிரும். ஆனால் சாகாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா தான், இப்போ அது வந்து இதில் ஏறிட்டு வெளியில் மறுபடியும் நகுன்றும். அதுக்கு தான் வந்து விளக்க எண்ணெயை இந்த இலையில இப்படி ஃபுல்லாக தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல் இலையுமே வந்து தேய்ச்சிட்டு உங்களுக்கு எங்கே அதிகமாக கோழிப்பேன் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும். கோழி பண்ணை உள்ளனாலுமே அந்த மாதிரி சுற்றி போட்டிங்கன்னா அதில் வரும். ஆனால் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த கோழிப்பேன் எல்லாம் அந்த இலையில வந்துடும் இல்லையா, வந்ததுக்கு அப்புறமா ஒன்று எரிக்கணும், இல்லைன்னா புதைக்கணும். அப்போ தான் அது வந்து சாகும், இல்லைன்னா சாகாது. நம்மளுக்கு ஃபுல்லாக போகணும் இல்லையா கோழி பண்ணையில், பேனே இல்லாமல் ஒழிக்கணும்னா இதை பண்ணுங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னா இது கண்டிப்பாக கிளியர் ஆயிரும், கன்ஃபார்ம் கிளியர் ஆயிரும். நீங்கள் நம்பி இது பண்ணலாம். இந்த முறையில் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நலமாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.